ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு 1707 பகுதி. திருமங்கையாழ்வார் அருளிய பெரிய திருமொழி 8ஆம் பத்தினை அனுபவித்து வருகிறோம். திருக்கண்ணபுரத்தை மங்களாசாசனம் செய்யக்கூடிய 100 பாசுரங்கள் அடங்கிய 8ஆம் பத்து, அதனுடைய நிறைவு திருமொழி 10ஆம் திருமொழி, அதனுடைய நிறைவு பாசுரம் 10வது பாசுரத்தை இன்று நாம் இணைந்து அனுபவிக்க இருக்கிறோம். இந்த பாசுரம் பலன் சொல்லும் பாசுரம் அல்லது பலஸ்ருதி என்று சொல்லப்படும், அல்லது திருநாம பாட்டு என்று சொல்லப்படும். இந்த திருமொழி கற்றவருக்கு பலன் சொல்லி இந்த பாடலிலே பலன் சொல்லி திருமொழியை நிறைவு செய்கிறார் ஆழ்வார். திருக்கண்ணபுரத்து எம்பெருமான் விஷயமாக கலியன் சொன்ன இப்பாமாலையை நிதியாக கொண்டு பாடும் அடியவர்களுக்கு திருநாட்டுச் செல்வத்தை ஆளப்பெறுவதே பேராகும், பரமபத செல்வமே அவர்களுக்கு உரித்தாகும் என்று பயனுரைத்து தலை கட்டினார். கண்டசீர் கண்ணபுரத்துறை அம்மானை கொண்டசீர் தொண்டன் கலியன் ஒலிமாலை பண்டமாய் பாடும் அடியவர்க்கு எஞ்ஞான்றும் அண்டம் போய் ஆட்சி அவர்க்கு அது அறிந்தோமே என்று சொல்லுகிறார். அண்டம் என்றால் வானம், பரமாகாசம் என்று பொருள். வானத்திற்கு சென்று, அந்த பரமாகாசத்துக்கு சென்று, பரமபதத்திற்கு சென்று அங்கே அந்த ஸ்ரீவைகுந்தத்திலே போய் ஆட்சி செய்வார்கள். அந்த செல்வமெல்லாம் அவர்களுக்கு. அங்கே அனைவரும் ஒன்றே. எம்பெருமானை எப்போதும் அனுபவித்து கொண்டிருக்கலாம். காலம் நடையாடாத தேசம் அது. என்றும் இளமையாய் அங்கு இருந்து, என்றும் 25 வயதாயிருந்து எம்பெருமானுக்கு தொண்டு செய்து எம்பெருமானை அனுபவித்து கொண்டே இருக்கலாம் என்று பலன் சொல்லுகிறார். கண்டசீர் கண்ணபுரத்துறை அம்மானை, அதாவது பலன் சொல்லும் பாசுரங்களிலே 3 செய்திகள் இருக்க வேண்டும் என்று ஏற்கனவே நமக்கு தெரியும். யாரை பற்றி அந்த பதிகம் பாடப்பட்டது, யார் பாடியது, அந்த பாடல்களை கற்று வல்லவர்களுக்கு என்ன பலன், அதனுடைய சிறப்புகள் எல்லாம் என்ன, பாடப்படுவோர் சிறப்பு, பாடுவோருடைய சிறப்பு, பாடல்களின் சிறப்பு, அதன் பலன், இவையெல்லாம் சொல்ல வேண்டும். இந்த 3 செய்திகளும் கண்டிப்பாக அதிலே இடம்பெற்றிருக்க வேண்டும் என்பது இந்த பலன் சொல்லும் பாசுரத்தினுடைய இலக்கணம். இங்கே கண்டசீர் கண்ணபுரத்து உரை அம்மானை, கண்ணபுரத்திலே இருக்கக்கூடிய அம்மான் எம்பெருமானை பற்றி, கொண்டசீர் தொண்டன் கலியன் ஒலிமாலை, அவனுக்கு தொண்டன் அடியவன் கலியன் திருமங்கை ஆழ்வார் அருளிய ஒலிமாலை பண்டமாய் பாடும் அடியவர்க்கு, செல்வத்தை போல் வைத்து கொண்டு பாடக்கூடிய அடியவர்களுக்கு என்ன பலன், எஞ்ஞான்றும் அண்டம் போய் ஆட்சி அவர்க்கு அது அறிந்தோமே என்கிறார். பரமபதமே கிட்டும், பரமபதத்தை அடைந்து அங்கே திருநாட்டு செல்வத்தை ஆழ்வார்கள் என்றது பேர். கண்டசீர் கண்ணபுரத்துறை அம்மானை கொண்டசீர் தொண்டன் கலியன் ஒலிமாலை பண்டமாய் பாடும் அடியவர்க்கு எஞ்ஞான்றும் அண்டம் போய் ஆட்சி அவர்க்கு அது அறிந்தோமே. கண்ணாலே நேரில் காணக்கூடிய செல்வம் பொருந்திய திருக்கண்ணபுரத்திலே நித்தியவாசம் செய்து அருளுகின்ற சௌரி பெருமாளை பற்றி, ஸ்ரீ வைஷ்ணவலட்சுமி பொருந்தியுள்ள தொண்டரான திருமங்கை மன்னன் அருளி செய்த இப்பாமாலையை நிதியாக கொண்டு பாடவல்ல அடியவர்கள் எப்போதும் பரமபதத்தில் இருந்து கொண்டு வானகம் ஆளப்பெறுவர். அவர்களுக்கு அதுவே பலன், அதுவே பேறு என்பதை உறுதியாக தெரிந்து கொண்டோம் என்று இந்த பலன் சொல்லி இந்த திருமொழியை, இந்த 8ஆம் பத்தினை நிறைவு செய்கிறார் ஆழ்வார். கண்டசீர் கண்ணபுரம், பரமபதத்தின் சிறப்பை ஸ்ரீ வைகுண்ட கத்தியம் முதலிய ஏடுகளில் காணலாமே தவிர நாம் கண்கொண்டு பார்க்க முடியாது. அப்படி இல்லாமல் திருக்கண்ணபுரத்தின் சிறப்பு பிரத்யட்சமாக தெரியும். திருக்கண்ணபுரத்தின் சிறப்பு பரமபதத்தை போன்ற சிறப்பு என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். கொண்ட சீர் தொண்டன், சீர் கொண்ட தொண்டன், சீர் என்றால் வைஷ்ணவ லக்ஷ்மி, அந்த ஸ்ரீ வைஷ்ணவ ஸ்ரீ, அது கொண்ட தொண்டன் திருமங்கை மன்னன். விபீஷண ஆழ்வார், இளைய பெருமாள், கஜேந்திர ஆழ்வார் முதலியோர் இந்த வைஷ்ணவ லட்சுமியை உடையவர்கள் என்று சிறப்பித்து கூறுவர் பெரியோர்கள். இலங்கை செல்வம் அனைத்தையும் விட்டுவிட்டு புகழில்லாமல் வானத்திலே வந்து நின்ற விபீஷண ஆழ்வானை
அடைக்கலம் என்று வந்தான் அல்லவா, ராமனிடம் அடைக்கலம் என்று வந்த விபீஷணாழ்வானை அந்தரிக்ஷக அந்தரிக்ஷதக ஸ்ரீமான் என்றார் வால்மீகி முனிவர். அந்தரிக்ஷக த, அதாவது அப்போது அந்த விபீஷணனிடம் இருந்த ஸ்ரீயானது செல்வம் ஸ்ரீ வைஷ்ணவ ஸ்ரீதான். ஆனால் ஸ்ரீமான் என்று சொன்னார், அந்த செல்வத்தை உடையவன் என்று சொன்னார். ராமபிரான் பின்னே காட்டுக்கு புறப்பட்ட இளைய பெருமாள் லக்ஷ்மணோ லக்ஷ்மி சம்மன்னக எனப்பட்டார். அப்பொழுது லக்ஷ்மணனிடம் என்ன செல்வம் இருந்தது? ஒன்றுமே இல்லை. கைங்கரியம்தான் எம்பெருமானுக்கு, ஸ்ரீ ராமபிரானுக்கு கைங்கரியம் செய்யும் அந்த ஸ்ரீதான், அந்த செல்வம் தான் இருந்தது, வைஷ்ணவ லக்ஷ்மி தான் இருந்தது. அதனால் தான் லக்ஷ்மணோ லக்ஷ்மி சம்பன்னக என்று சொல்லப்பட்டார். முதலை வாயில் அகப்பட்டு துடித்து நின்ற கஜேந்திராழ்வான், அவனிடம் அப்போது என்ன இருந்தது? ஒன்றுமே இல்லை. ஆனால் அவன் நாகவரக ஸ்ரீமான் எனப்பட்டான். அப்போது அவனிடம் இருந்த செல்வம் ஸ்ரீயாவது ஸ்ரீ வைஷ்ணவ ஸ்ரீயே ஆகும். அப்படி அந்த வைஷ்ணவ ஸ்ரீயாக திருமங்கை மன்னன் இருந்தான். அந்த திருமங்கை மன்னன் பாடிய பாடல்கள் என்று சொல்லப்படுகிறது. இந்த பாசுரத்திற்கான வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளையினுடைய உரையினை இப்போது பார்க்கலாம். கண்டசீர் கண்ணபுரத்துரை அம்மானை, எம்பெருமானுக்கு உரிய செல்வத்தை சான்றுகளாக அமையும் நூல்களிலே படித்து அதனால் அறிவது போல ஆகாமல் கண்ணாலே கண்டு அனுபவிக்கலாம்படி எல்லையற்ற செல்வத்தை உடைய திருக்கண்ணபுரத்திலே நிலையாக எழுந்தருளியிருக்கும் எம்பெருமானை பற்றி, கண்டசீர் கண்ணபுரத்துரை அம்மானை, யாரை பற்றி பாடப்பட்டது இந்த திருமொழி என்பதை இதிலே சொன்னார். கண்டசீர் கண்ணபுரத்துரை அம்மானை பற்றி, திருக்கண்ணபுரத்து எம்பெருமானை பற்றி. கொண்டசீர் தொண்டன் கலியன் ஒலிமாலை, ஆழ்வாருடைய ஸ்ரீ வைஷ்ணவ செல்வத்தை சொன்னால் அதிலே சிலர் மாறுபட்ட கருத்து கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கும். இல்லாமல் ஆழ்வாராகில் தொண்டர் என்று எல்லோரும் நெஞ்சிலே கொள்ளும்படியான நன்மையை உடையவராயிருப்பாராயினர். ஆழ்வாரை தொண்டர் என்று குறிப்பிடுவதிலே மாறுபட்ட கருத்தே இல்லை. அதனால்தான் ஆழ்வார் ஒலியை உடையதாக அருளி செய்த மாலை கொண்டசீர் தொண்டன் கலியன் ஒலிமாலை. பண்டமாய் பாடும் அடியவர்கட்கு எஞ்ஞான்றும் அண்டம்போய் ஆட்சி, இவற்றை செல்வமாக கொண்டு பாடுபவர்களுக்கு ஆளுமின்கள் வானகம் என்கின்றபடியே பரமபதம் ஆட்சியாக கடவதாம். பண்டமாய் பாடும் அடியவர்க்கு எஞ்ஞான்றும் அண்டம் போய் ஆட்சி அவர்க்கு அது அறிந்தோமே. எம்பெருமான் எம்மிடம் பண்ணின நடுவுநிலை கடந்த அருளை உள்ளவாறு அறிந்த எமக்கு இதனை பயின்றவர்களுக்கும் அது சென்று அல்லது நிம்மதியாக இருக்க முடியாததாகிய இயல்பினை நன்கு அறிந்தோம். அந்த வானகம் சென்று அங்க பரமபதத்தை ஆழ்வார்கள், அந்த செல்வம் அவர்களுக்கு எப்போதும் கிடைக்கும் என்று பலன் சொல்லி இந்த திருமொழியையும் இந்த 10வது பத்தையும் நிறைவு செய்கிறார் திருமங்கை ஆழ்வார். கண்டசீர் கண்ணபுரத்துரை அம்மானை, கொண்ட சீர் தொண்டன் கலியன் ஒலிமாலை, பண்டமாய் பாடும் அடியவர்க்கு எஞ்ஞான்றும் அண்டம்போய் ஆட்சி அவர்க்கு அது அறிந்தோமே. ஆக இந்த கண்ணபுரத்தம்மானை பற்றி பாடிய இந்த பதிகங்களை கற்று வல்லவர்கள், அதை செல்வமாக எண்ணி அதை பாடி துதிப்பவர்கள் பரமபதமடைவார்கள். எம்பெருமானுடைய திருவடிகளை அடைந்து எம்பெருமானுக்கு நித்திய கைங்கரியம் செய்து கொண்டிருப்பார்கள், நித்திய சூரிகளை போன்று விளங்குவார்கள் என்று பலன் சொல்லி நிறைவு செய்கிறார் திருமங்கை ஆழ்வார். இந்த அளவிலே பெரிய திருமொழி 8ஆம் பத்து 10ஆம் திருமொழி உரை விவரணம் நிறைவு பெறுகிறது. 8ஆம் பத்தும் நிறைவு பெறுகிறது. திருமங்கை ஆழ்வார் திருவடிகளே சரணம். மீண்டும் அடுத்த 9ஆம் பத்து 9ஆம் பத்திற்குள் நுழைய அடுத்த பதிவிலே சந்திக்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம். ஸ்ரீனிவாச வெங்கடேச ராமானுஜதாசன் திருவரங்கம். திருக்கண்ணபுரத்தெம்பெருமான் நீலமேகப் பெருமான் சௌரிராஜப் பெருமாள் திருவடிகளே சரணம். அரட்டமுக்கி அடையார் சீயம் அருள்மாரி கலிகன்றி கலியன் திருமங்கை ஆழ்வார் திருவடிகளே சரணம்.
நமக்கு இந்த பாடல்களுக்கு உரை அருளி அந்த உள்ளுரையெல்லாம் நம் அறியும்படியாக செய்த பரம காருணிகர் உரைப்பெருமன்னர் வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.